19வது தாக்கம் சற்று சவாலான தாக்கம். இங்கே தரப்பட்ட தாக்கத்தில் டெல்டா ஜியை கேட்குறான், ஆனால் நேரடியாக பெற முடியாது. ஆகவே வேறு சமன்பாடு எடுத்து தான் பெறணும். ஸோ சமன்பாடு 1 2 3 அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த சமன்பாடு வரும். அதனுடைய டெல்டா ஜி, இது டெல்டா ஜி என்பது ஒரு நிலைத்தொழிற்பாடு, கூட்டுப்படும். ஆகவே இதை கூட்டலாம், ஒரு விரிவியல்பும் கூட அது கூட்டுப்படும். கூட்டினீங்கன்னா இது உளவு பெருமானம் வரப்போகுது. அது இந்த சமன்பாட்டுக்கான ஒரு பெருமானம். ஆனால் இங்கே நம்மளுக்கு தேவையானது NO2. இது இந்த இறுதி சமன்பாட்டில் நம்ம கேட்குற சமன்பாட்டில் வரலை. அப்போ அதுக்கான கோவையை பெற வேண்டி கிடக்கு. ஆகவே நம்ம 2வது சமன்பாட்டில் NO2 வருது. அதை நீங்கள் சமன்பாடு 2ல் இந்த NO-NO2க்கான பெருமானத்தை நீங்கள் பெறலாம். அதற்கு பிறகு சமன்பாடு நாம் புதிதாக பெற்ற சமன்பாடு இருக்குது தானே, அதை நீங்கள் 4ஆல் பிரிச்சிங்கன்றால் அமோனியா 5O2 சம்மந்தமான அந்த சமன்பாடு வருது. அதுக்கும் இறுதியாக கேட்குற சமன்பாட்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது இதை 4ஆல் பிரித்து வர இந்த சமன்பாடு இருக்குது தானே, அதிலிருந்து இந்த G-NOன்ற தொடர்பு மட்டும்தான் வித்தியாசம் வருது நம்ம கேட்கப்படுறதுக்கு. அந்த பெருமானம் நம்மளுக்கு தெரியும். அதிலிருந்து இதை கழிக்கின்ற போது இந்த சமன்பாட்டுக்கான இதுதான் டெல்டா G1. அதை 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1110/4. இதில் இதை பிரித்து வருகின்ற இந்த பெருமானத்தில் NO-NO2வும் இந்த தாக்கத்துக்கான அவன் கேட்கப்படுற அந்த தாக்கத்துக்கான டெல்டா Gயும் உள்ளடங்குது. இதிலிருந்து நம்ம அந்த பெருமானத்தை எடுக்கலாம் இதை கழிப்பதன் மூலமாக. அதிலிருந்து அதுதான் இந்த விரிவாளி காட்டியிருக்கோம். அதிலிருந்து இந்த டெல்டா ஜியை கண்டிங்க என்றால் -330 kJ/mol வருது. ஆகவே இதிலிருந்து தான் அதை எடுக்க வேண்டியிருக்கு.